ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். லொக்கேஷனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நாங்கள் எங்கள் வெக்கேஷனுக்கு இந்தியா கிளம்பிட்டோம். கத்தாரில் எப்போவுமே ஜூலை ஆகஸ்ட் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த வெக்கேஷனுக்கு தான் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டே இருக்கோம். இந்த முறை நான் குழந்தைங்க மட்டும் ட்ராவல் பண்ணுறோம். மிட் நைட் 2 o'clock ஃப்ளைட்டு. நைட் 12 o'clockலாம் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். கத்தார் ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இங்கே சுற்றி பார்க்க. லூயி விட்டன் ஷாப்பை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். எங்களுக்கும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. கத்தார் ஏர்போர்ட்டில் சுற்றி பார்க்க நிறைய ஷாப்ஸ் இருக்கிறதால நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த கோல்ட் ஷாப்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ரிங்ஸு, பெண்டன்ட்ஸு, வளையல்னு நிறைய கலெக்ஷனை பார்க்க முடிஞ்சது. இந்தியா கம்பேர் பண்ணும்போது கத்தாரில் கோல்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டேக்ஸும் இல்லை. இங்கே வாங்குறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏர்போர்ட்குள்ளேயே இந்த ட்ரெயின்ஸும் அவைலபிள் இருக்கும். நம்ம சுற்றி பார்க்குறதுக்கும் நம்ம கேட்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரெயின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய தூரம் நடக்கணும்னு யோசிக்க தேவையில்லை. நாங்கள் போன டைமுக்கு ஏர்போர்ட்டே பயங்கர பிஸியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருந்தாங்க. நாங்கள் இந்த ட்ரெயினில் அப்படியே ஏர்போர்ட் கார்டனை சுற்றி பார்க்கலான்னு போய்கிட்டே இருக்கோம். உங்களுக்கும் ஏர்போர்ட்க்கு ரீச் ஆகிட்டு நிறைய டைம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பாருங்கள். ரொம்ப அழகான இடம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு பை வாக் போகணுன்னா இந்த இடம் கொஞ்சம் தூரமாக இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் போகிறது தான் பெஸ்ட்டு. நாம் ஏர்போர்ட்குள்ளே தான் இருக்கோமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரியான இடம். நிறைய ட்ரீஸு, நிறைய செடிங்க, க்ரீனரியாக பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஸ்ட்ரக்சரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டான இடம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது வெயிட்டிங் டைமை இப்படி ஒரு ஸ்பெஷலான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு டைம் போகிறதே கண்டிப்பாக தெரியாது. நீங்களும் கத்தார் ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த கார்டன் ஏரியாவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இது எங்கே இருக்குதுன்னு தெரியலைனாலும் கைடன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே செக்யூரிட்டி கிட்ட கேட்டாலும் இந்த இடத்த எப்படி ரீச் பண்ணுறதுன்னு கைட் பண்ணுவாங்க. ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இந்த பிளேஸ் மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி நிறைய ஷாப்ஸும் இருக்குது. இங்கே ஷாப்ஸ்லேயும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு வியூ ரொம்ப நல்லாவே இருக்கும். பசங்களை வச்சுட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. டைம் போனதும் தெரியல. இந்த கார்டன்லாம் சுற்றி முடிச்சு நெக்ஸ்ட் எங்கள் கேட்க்கு போகலான்னு கிளம்பியாச்சு. இந்த முறை இண்டிகோ ஃப்ளைட், டைரக்ட் ஃப்ளைட் எங்களுக்கு C85 கேட் கிடச்சிது. பசங்க கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருந்ததால் அவங்களே நடந்து வந்துட்டாங்க. ஒரு வழியாக நாங்களும் எங்கள் கேட் ரீச் ஆகிட்டோம். மிட் நைட் 1 o'clock போல் இந்த போர்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தைங்கள வச்சுருக்கிறதால கொஞ்சம் முன்னாடியே போர்டிங்க்கு போயாச்சு. பஸ்ஸில் ஏறி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பஸ்ஸில் ஏறினோடனே என்னோடய சின்ன குழந்தைக்கு தூக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 o'clockங்கிறதே ரொம்ப லேட்டு. கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருச்சா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவள் தூங்கியாச்சு. ரொம்ப நாள் கழித்து இண்டிகோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த பஸ்ஸில் ஏறி சீட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. மிட் நைட் 2 o'clock ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 2:20 போல் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தூக்கம். பசங்க எல்லாம் தூங்கியாச்சு. நானும் கொஞ்சம் தூங்கிக்கிட்டேன். நல்ல தூக்கத்துலேருந்து கண் முழிச்சு பார்க்கும்போது இந்த வியூவில் தான் நான் கண்ணை திறந்தேன். ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஊருக்கு போகிறோங்கிறதே ஒரு சந்தோஷம். அதுலேயும் இந்த வியூவோட கண் முழிச்சு பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஊருக்கு ரீச் ஆயாச்சு. சென்னையை பார்த்தாச்சு. வந்து ஒரு வழியாக இறங்கியாச்சு. எல்லோரும் நல்ல தூக்கத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கோம். ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த விநாயகருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு பேகேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பேகேஜ் கிடச்ச உடனே கிளம்பியாச்சு. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் மீட் பண்ணலாம்.